பிரியாணி டேஸ்ட்டில் கொத்து இடியாப்பம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 10 ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு, ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா சேர்த்துட்டு, மசாலா அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இதோட 3 முட்டை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு இதோட மல்லி இலை தூவிக்கோங்க. இடியாப்பத்தை இந்த மாதிரி நல்லா குட்டியாக உதுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் 4 இடியாப்பம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே மசாலாவோட ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கொத்து இடியாப்பம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இடியாப்பம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.